அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு சிறப்பு இருக்குது. உதாரணமாக அண்டார்டிகா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் ஃபேமஸ். அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதி ரொம்ப ஃபேமஸ். எகிப்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பிரமிட் அதனுடைய லேண்ட்மார்க். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முக்கியமான இடம், குறிப்பிட்ட அடையாளமாக இருக்கும். அப்படி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு முக்கியமான பகுதியை சொல்கிறோம். அதாவது எப்படி எகிப்து அப்படின்னா பிரமிட் ஞாபகம் வருதோ, அதே போல் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஞாபகம் வரும். அது என்ன ஏரியா அப்படின்னீங்கன்னா நம்முடைய புருவ மத்தி. ஆன்மீகம், தியானம் அப்படின்னு சொன்னாலே அது குறிப்பாக எந்த இடம் அதில் மிக பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருவ மத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியை பற்றி பேசாத ஆன்மீகமே இல்லை. தியானம் இந்த புருவ மத்தியை பேசாத புத்தர் தொடங்கி இன்றைக்கு நாம் கரண்ட்டில் இருக்கிற குருமார்கள் வரைக்கும் எல்லாரும் இந்த புருவ மத்தியை பற்றி பேசுகிறாங்க. புருவ மத்திக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இதுக்கு நடுக்கண், மகாமேரு, புருவ மத்தி, நடுமத்தி, புருவ மையம், இப்படினால நிறைய பேர். நெற்றிக்கண் அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய பெயர்கள் தான். முக்கண், அப்புறம் இதுக்கு முச்சந்தி அப்படின்னு ஒரு பேர். இப்போ இதில் என்னென்னா, இதில் நமக்கு வர்ற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா தியானமும் இந்த புருவ மத்தியை வலியுறுத்துது. மற்ற தியான முறைகளை விட இந்த புருவ மத்தி தியானம் எந்த வகையில் ஸ்பெஷல்? இப்போ மூலாதாரம் தொடங்கி உங்களுக்கு ஆக்ஞா வரைக்கும் நிறைய விதமான சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரங்களை விட ஆக்ஞா சக்கரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம். அப்படின்னா இந்த புருவ மத்தியில் என்ன நடக்குது? தியானத்தின் போது புருவ மத்தியில் என்ன நடக்குது? ஏன் எல்லோரும் அந்த இடத்து திரும்ப திரும்ப முக்கியமானதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய மூலாதாரத்தின் வழியாக நீங்கள் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்ள முடியும். உதாரணமாக பால் உறுப்புகள் இருக்குது, செக்ஸுவல் ஆர்கன். இந்த செக்ஸுவல் ஆர்கன் மூலமாக நீங்கள் இன்னொரு உடலை தொடர்பு கொள்ள முடியும். இது ஒன்று. அதுக்கப்புறம் மேலே சுவாதிஷ்டானத்துக்கு வந்தீங்கன்னா நீரோடு அது தொடர்பு கொள்ளும். அந்த பகுதி நீர் மையம், அது நீரோடு தொடர்பு கொள்ளும். அதுக்கு மேலே உங்களுடைய மணிப்பூரகத்துக்கு வந்தீங்கன்னா அது நெருப்பு பகுதி. அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே இருக்கிற உணவோடு தொடர்பு கொள்ளும். பாருங்கள், இன்னொரு மூலாதாரம் அப்படிங்கிற உங்களுடைய பாலின உறுப்பு வெளியே இருக்கிற ஒரு உறுப்போடு தொடர்பு கொள்ளுது. அதே மாதிரி நீர் மையமாக சொல்லப்படுகிறது, நீரோடு தொடர்பு கொள்கிறது. நெருப்பு மையமாக சொல்லப்படக்கூடிய மணிப்பூரகம் வெளியே இருக்கிற உணவோடு தொடர்பு கொள்கிறது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அநாகதம் வெளியே இருக்கிற காற்றோடு தொடர்பு கொள்கிறது. நம்ம தொண்டைப்பகுதியில் இருக்கக்கூடிய விசுத்தி அது ஒலியோடு, அதாவது சப்தத்தோடு தொடர்பு கொள்கிறது. இதுக்கு மேலே ஆக்ஞாவை நம்ம ஆகாயம் சொல்கிறோம். இந்த ஆகாயம் எதனோடு தொடர்பு? இப்படி ஒரு கேள்வி. இது வரைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு உடல், நீர், நெருப்பு, காற்று, சப்தம், ஓசை, இதுவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாம் எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இது. இதில் நீங்கள் எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் ஆக்ஞா அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது உங்கள் நிலை சிக்கலாயிடும். ஏன்னா ஆக்ஞாவில் நீங்கள் எதோடு தொடர்பு கொள்வது? இப்போது நீங்கள் ஒரு உடலோடு தொடர்பு கொள்வது உங்களுக்கு தெரியும், அது டிஃபால்ட்டாகவே நமக்கு இருக்குது. நீர்மையம் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. அது அதனோட நீரோடு தொடர்பு கொள்வது, உணவோடு தொடர்பு கொள்வது, காற்றோடு தொடர்பு கொள்வது, ஓசையோடு தொடர்பு கொள்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ஞாவோடு தொடர்பு கொள்வது எப்படி அப்படிங்கிறது தெரியும். வேற எந்த உயிரினத்துக்கும் அது தெரியாது. அப்படின்னா இந்த ஆக்ஞாவில் எப்படி தொடர்பு கொள்வது? அதாவது ஆக்ஞாவில் நீங்கள் எந்த லாங்குவேஜை பயன்படுத்துகிறீங்க, நான் அதை சொல்ல வரேன். மற்றதுக்கெல்லாம் ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ஒரு உடலை பயன்படுத்துகிறீங்க, ஒரு பருப்பொருளை பயன்படுத்துகிறீங்க, தண்ணியை பயன்படுத்துறீங்க, காற்றை பயன்படுத்துறீங்க, எது ஒன்று பயன்படுத்துகிறீங்க. ஆனால் புருவ மத்திங்கிற ஆக்ஞாவில் எதை பயன்படுத்துகிறீங்க? நிறைய பேர் புருவ மத்தி தியானம் சொல்லி தருவாங்க, என்னென்னமோ நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க.
இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் புருவ மத்தியில் தியானம் பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர, அங்கே என்ன நடக்குது, அது எப்படி மற்ற தியானங்கள் மாதிரி இல்லை புருவ மத்தி தியானம். அதனால் இது இது எந்த மீடியத்தின் வழியாக தொடர்பு கொள்வது, அங்கே என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரியாது. இதை நாம் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் விஞ்ஞானம் அடிப்படையில் அதை பார்ப்போம். ஒளி, அதாவது ஒளி என்கிற வெளிச்சம், நீண்ட காலமாக விஞ்ஞானிகளுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த வெளிச்சம் துகளா அலையா, இது விஞ்ஞானிகளுக்குள்ள பெரிய போராட்டம். அது 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இதுக்கு ஒரு சரியான முடிவு எட்டப்படலை. முதல்ல துகள்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா நியூட்டன் தான் சொன்னார். ஒளி என்பது ஒரு துகள் அப்படின்னு சொன்னார். அது எப்படி வருது அப்படின்னா, அது வந்து நம்ம இப்போ மழை எப்படி பெய்யும்போது பார்த்தீங்கன்னா, மழை நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஆனால் அது நீங்கள் நெருங்கி பார்த்தீங்கன்னா அது துளி துளியாக இருக்கும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒளி அப்படிங்கிற துகள் அது மொத்தமாக நம்ம மேலே மழை மாதிரி விடுறதுனால நம்ம வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொன்னார். ஆனால் இதில் நிறைய பேருக்கு திருப்தி இல்லை. இன்னும் அது ஏன்னா அந்த ஒளி வந்து சில நேரங்களில் வளையிற தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போது இது ஒரு பொருளாக இருந்தால், ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் எப்படி வளையும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வி இருந்தது. அதுக்கு பின்னால் வந்த ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்னா, இது ரெண்டும் கலந்த டூயல் கேரக்டர் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அது பொருளாகவும் இருக்குது, துகளாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அலையாகவும் இருக்குது. அது நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக, நிறைய கோட்பாடுகள் மூலமாக அது விளக்குறாங்க. இப்போ இதுக்கும் உருவ மத்திக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதகம், விசுக்தி இதுவரைக்கும் வரக்கூடிய ஆற்றல் துகளாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஈஸியாக பார்க்க முடியும், பருப்பொருளாக இருக்கும். இதை தாண்டி ஆக்ஞாவுக்கு வந்த உடனே அது அலையாயிடும். அலையான உடனே உங்களால் அதை பார்க்கணும். இந்த உருவ மத்திங்கிற இந்த சென்டர் என்ன பண்ணுதுன்னா, துகளை, அப்போ இந்த ஒளி வந்து எல்லா நேரத்திலும் துகளாக இருக்கா, எல்லா நேரத்திலும் அலையாக இருக்கான்னு இல்லை. அது அதன் மீது எது மோதி ரியாக்ட் செய்யுதோ அதை பொறுத்து அது துகளாகவும் அலையாகவும் மாறுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போது உருவ மத்தியிலிருந்து உள்ளே இருந்து வெளியே வந்தால் ஆற்றலானது, பிரபஞ்சத்தின் ஆற்றலானது உள்ளே இருந்து வெளியே வந்தால் துகள், வெளியே இருந்து உள்ளே போனால் ஆற்றல். அதாவது நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறீங்க, மனதின் மூலமாக பார்க்கும்போது எல்லாமே துகளாக தெரியும். அதனால தான் நம்ம ஞானிகள் சொல்கிறது நிறைய நேரங்கள் எனக்கு குழப்பமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய முரண்பாடு நமக்கு. அது எப்படி ஒரு செங்கல்லும் ஒரு கட்டடமும் ஒரு மரமும் நாமும் ஒன்றா இருக்க முடியும்? ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே இங்கே நீங்கள் துகள்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே அது அலையாக மாறிச்சுன்னா ஒன்று தானே சொல்கிறாங்க. அப்போது இந்த சக்கரங்களில் இருந்து தாண்டி 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 பருப்பொருட்களை நீங்கள் இங்கெல்லாம் வரும்போது துகளாக இருப்பீங்க, ஒரு பொருளாக இருப்பீங்க. உங்களுடைய விசுக்தி வரைக்கும் நீங்கள் ஒரு துகள் தான். நீங்கள் ஆக்ஞாவுக்கு வந்த உடனேயே என்ன நடக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த துகள் அலையா மாறு, அலையா மாறி அது பிரபஞ்ச பேரலையோடு இணைந்து கொள்கிறது. அதுவரையிலும் அந்த பிரபஞ்ச பேரலை ஒரு துகளா இருந்தது. அந்த துகளா இருக்கிறத நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் அப்படின்னு சொல்றோம். நான் என்று சொல்லும் எல்லாமே ஒவ்வொரு துகள். ஒரு துகள் தன்னை நான் என்று சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு அலை தன்னை நான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. துகளுக்கு நான் உண்டு. நீங்கள் உங்களை ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரா, நீங்கள் உங்களை ஒரு தனி மனிதராக கருதினால் நீங்கள் தனிப்பட்ட அடையாளம் கொண்டவராகிறீர்கள். இதைத்தான் நம்ம அகங்காரம்னு சொல்றோம். அகங்காரம் என்றால் என்ன அப்படின்னா, அலை தான் துகள் வடிவத்தில் இருக்கும்போது தன்னை ஒரு துகள் என்று புரிந்து கொள்வது. ஞானம், பேரறிவு என்றால் என்ன என்றால், இந்த துகள் அலையாக மாறும்போது தான் ஒரு துகள் அல்ல அலை என்று புரிந்து கொள்வது. அப்போ இந்த உருவ மத்தி தியானம் என்பது என்னவென்றால், இதுவரையிலும் தன்னை பொருளாக, ஒரு ஆப்ஜெக்டாக, ஒரு கருவியாக பார்த்து கொண்டிருந்த அல்லது எண்ணிக்கொண்டிருந்த நாம் இதுவரையிலும் எண்ணிக்கொண்டிருந்த நாம் அல்ல என்று புரிந்து கொள்ளும் இடம்தான் ஆக்ஞா. அதனாலதான் உருவ மத்தியை பற்றி இவ்வளவு முக்கியத்துவமா சொல்றாங்க.
கீதையிலும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அங்கு ஒரு நல்ல ஆசனத்தை வைத்து அது நம்முடைய சுகாசனத்திலோ அல்லது பத்மாசனத்திலோ அமர்ந்து மூக்கு நுனிகளை நோக்கியபடி தன்னுடைய கண்களை வைத்து தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மூக்கு நுனின்னா உங்களுக்கு புருவ மத்தி தான். அவன் இன்னைக்கு என்ன சொல்றாங்க சில பேர் அப்படின்னா, புருவ மத்தி அப்படிங்கிறது இந்த 2 கண்ணுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னா, புருவங்களின் மத்தின்னு சொல்லல, புருவ மத்தின்னு தானே சொல்றாங்க. அப்போ ஒரு புருவம், அந்த ஒரு புருவத்தினுடைய மத்தி இந்த கண்ணு. எனவே இறைவன் இருக்கக்கூடிய இடம் இந்த கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்கள் இந்த கண்ணை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடம் இறைவனுடைய திருவடி இந்த கண்ணில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கண்ணை புன் விளிம்புன்னு சொல்றாங்க. அதாவது இந்த கண்ணை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்ணுன்னே சொல்றது இல்லை, புண்ணுன்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஊனக்கண். புண்ணுன்னா என்ன? புண்ணுன்னா என்னன்னா, எந்த இடத்தில் சதை கூடாமல் பிளந்திருக்கிறதோ அதுக்கு பேர் புண்ணு. அப்ப நம்முடைய முன்னோர்களுடைய கருத்துப்படி இந்த இடத்துல 2 இமைகளும் கூடாம பிளந்து இருக்குது, இது புண்ணுன்னு சொல்றாங்க. ஏன் இதை புண்ணுன்னு சொல்றாங்கன்னா, இதனால இந்த ஊனக்கண்ணால உண்மையை காண முடியாது. ஏனென்றால் இந்த ஊனக்கண் என்ன செய்கிறது என்றால், இது துகளை மட்டுமே காண்கிறது. துகள்களை மட்டுமே கண்டு துகள்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்வதால் நீங்கள் உங்களை ஒரு துகள் என்று கருதி கொள்கிறீர்கள். உங்களை இந்த கண் தவறாக வழிநடத்துகிறது. எனவே இது கண் அல்ல, புண் என்கிறார். எந்த புண்? உங்களுடைய உண்மையை தடுக்கக்கூடிய புண். இன்னும் சொல்ல போனால், உங்களுடைய ஆனந்தம் என்ற ஒரு புண் இருந்ததுன்னா நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியாது. உங்க கண்ணுல ஒரு காயம் இருந்தா நீங்கள் உறங்க முடியாது. எனவே இந்த புண் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய ஆனந்தம் என்ற அந்த நிலைக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் தியானத்தில் கண்கள் மூடப்படுகின்றன, புண்கள் மூடப்படுகின்றன. அப்போ இந்த புருவ மத்திக்கு இருக்கக்கூடிய கண்ணை நாம கடவுள் இருக்கும் பகுதின்னு சொல்ல முடியாது. அப்படியானால் எது கடவுள் இருக்கும் பகுதி என்றால், நம்முடைய 2 புருவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதி எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் அந்த பகுதியில் தியானம் செய்ய, புருவமத்தி தியானம் செய்ய சொல்கிறார். சிற்சபை பொற்சபை இதையெல்லாம் அவர் விளக்கி இந்த இடத்தில் தியானம் செய்ய வேண்டும் என்று. அப்போ புருவ மத்தியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் ஒரு உடலாக இருந்த நீங்கள், மனமாக இருந்த நீங்கள், அங்கே நீங்கள் எதுவரையிலும் சாலிடா இருந்த ஒன்றை உடைக்கும் இடம் தான். இன்னும் சொல்ல போனா, எப்படி பாறைகளை இந்த கல் குவாரியில உடைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த புருவ மத்தி அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற அகங்காரத்தை உடைக்கக்கூடிய குவாரி, அகங்கார குவாரின்னு வச்சுக்கலாம். இந்த அகங்காரத்தை கிரஷர் மாதிரி உடைச்சு ஜல்லி ஜல்லியா நொறுக்கிற இடம் தான் புருவ மத்தி. எனவேதான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அப்போ இந்த புருவ மத்தியில் என்ன நிகழ்கிறது, புருவ மத்தியில் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் என்னன்னா, நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த புருவ மத்தியில தியானம் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு ஒளி தோன்றும். இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த ஒளி என்பது கடவுள், அந்த ஒளியை நான் கண்டேன், எனவே நான் கடவுளை கண்டேன். உண்மையில் அவர்கள் கண்டது கடவுளை அல்ல, தன்னை கண்டார்கள். அங்கே இதுவரையிலும் உடலாக இருந்த நான் ஒளியாக மாறுகிறேன். அந்த இடத்துல நீங்க ஒளியா மாறுறீங்க, அலையா மாறுறீங்க. இதை நாம் தவறாக புரிந்து கொண்டு அந்த இடத்தில் கடவுள் இருப்பதாகவும் அந்த இடத்தில் கடவுளை நாம் தரிசித்ததாகவும் தவறாக புரிந்து கொள்கிறோம். எனவே புருவமத்தி தியானத்தினுடைய மர்மம் என்னவென்றால், புருவமத்தி தியானம் உங்களை இதுவரையிலும் நீங்கள் கடந்து வந்த, நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஃபார்ம்ல நீங்க இல்லை, அந்த வடிவத்தில் நீங்க இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும் பகுதி. அதன் பிறகுதான் நீங்க சகஸ்கர். அதனாலதான் சொல்றாங்க, விசுப்தி வரைக்கும் நீங்க பருப்பொருளா வரலாம். ஆக்ஞாவில் பருப்பொருள் இருந்து நீங்க கன்வெர்ட் ஆகணும். இது வேற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இந்த ஃபுட்பால் மேட்சை லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க இல்லையா? இந்த கிரிக்கெட் மேட்ச் என்ன பண்றாங்க, பருப்பொருளா ஆப்ஜெக்டா ஒரு இமேஜா கவர் பண்றாங்க.
அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை விளையாட்டை கவர் பண்ணுறாங்க. இப்போ இது உள்ள கேமராக்குள்ளே போகும்போது பருப்பொருளாக தான் போகுது. இது உள்ளே போன உடனே இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அலையாக இதை மாற்றுகிறார்கள். அலையாக மாற்றி இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ஒளிபரப்பு செய்கிறார்கள். இந்த ஒளிபரப்பு எப்படி நிகழ்கிறது, அதனுடைய அடிப்படை என்னன்னா அது அலையா மாறினா தான் ஒளிபரப்ப முடியும். இதை நீங்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் இதை நீங்கள் எடுத்து செல்லலாம், ஒளிபரப்பலாம். அப்படி நீங்கள் அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்கன்னா இன்னொரு கருவியின் மூலமா திரும்ப அதை இமேஜா மாத்துறீங்க. உங்க டிவி மூலமா அதை இமேஜா மாத்துறீங்க. அப்போ ஒரு பருப்பொருள் நெடுந்தொலைவுக்கு பயணம் செய்ய வேண்டும், சுலபமாக பயணம் செய்ய வேண்டும் என்றால் அது அந்த பருப்பொருளினுடைய வடிவத்தில் இந்த ஆப்ஜெக்டாகவே பயணம் செய்ய முடியாது, அதை அலையாக மாற்ற வேண்டும். அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி செல்லும் போது பிரபஞ்சம் என்பது அலை வடிவில் இருக்கிறது. நீங்கள் பிரபஞ்சத்தோடு கலக்க வேண்டும் என்றால் இந்த பருப்பொருளாக இந்த கிரிக்கெட் பிளேயரே நேரா உங்க டிவியில விளையாட முடியாது. அப்ப கிரிக்கெட் பிளேயரை நம்ம அலையா மாற்றணும். அலையா மாற்றி திரும்ப அந்த அலையை கிரிக்கெட் வீரரா மாற்றுவதற்கான கருவியில கொடுத்துட்டா அங்கே என்ன நடக்கிறதோ அதை நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். அப்போ நாம் நம்முடைய இந்த ஸ்தூலத்தோடு நம்ம பிரபஞ்சத்தோடு கலக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்தூலத்தை அலையாக மாற்றக்கூடிய ப்ராசஸர் இருக்கக்கூடிய பகுதி தான் பிட்யூட்டரி. இந்த பிட்யூட்டரியிலே நாம் அலையா மாறிடுறோம். அலையா மாறின உடனே இந்த அலையிலிருந்து நாம் சகஸ்ராரத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஆக்ஞாவிலிருந்து ஒரு சகஸ்ராரம் செல்ல வேண்டும் என்றால் எண்ணங்களாலே, இந்த பிசிக்கல் பாடியால, உங்களுடைய மனதால செல்ல முடியாது. அது ஃப்ரீக்வன்சியாக தான் செல்ல முடியும். ஸ்டேடியத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் நடுவில் பிசிக்கலாக வர முடியாது, அது அலையாக தான் வந்து சேரணும். ஸ்டேடியம் அப்படிங்கிறது நம்முடைய ஆக்ஞா, நம்முடைய வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது, நாம் பார்க்கக்கூடிய திரையில் பார்க்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சகஸ்ராரம். அந்த சகஸ்ராரத்துக்கு இடையே எந்த விதமான ஆப்ஜெக்டும் உள்ளே போக முடியாது. அப்படி இருந்தால் பயணம் நடக்கும். அப்போ அதாவது இது விஞ்ஞானம் எப்படி விளக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இதுக்கு இணையா இதுவரைக்கும் ஸ்பீடான ஒரு பொருள் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, அது ஈக்குவலாக இல்லை. அப்போ எப்படி இந்த ஒளி இவ்வளோ வேகமாக பயணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி ஒரு துகளா இருந்ததுன்னா அவ்வளோ வேகமாக பயணப்பட முடியாது, அது அலையா இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துகளா இருந்தால் அதுக்கு மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறை இருக்கும், வெயிட் இருக்கும். வெயிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நம்ம ஐன்ஸ்டீனுடைய கொள்கைப்படி ஒரு பொருள் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய மாஸ் கூடும், வெயிட் கூடுங்கிறாங்க. அப்போ நாம ஒரு பொருளை வேகமாக தூக்கி வீசணும்னா அதனுடைய வேகம் அதிகமாக போச்சுன்னா அதனுடைய வெயிட் அதிகமாகும். அதனால தான் நாம் மேலே தூக்கி போடுற பொருட்கள் அதை விட வேகமாக கீழே வந்து விழுது, அதனுடைய கனம் அதிகமாகிடுது. அதே போல் உங்களுடைய ஆக்ஞாவிலிருந்து நீங்கள் உங்கள் எண்ணத்தை தூக்கி எறிந்தால், மனதால் நீங்கள் செல்ல முயன்றால் ஒரு கட்டத்தில் உங்கள் மனம் கனத்து போகும். அந்த கனத்தை தான் நீங்கள் தலைவலி என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய எண்ணத்தின் மூலமா நாம சகசிரார்த்தத்தோட முயற்சி பண்றது, பாயறது. உங்களுடைய எண்ணங்கள் வெளிநோக்கி பாய்ந்தால் பிரச்சனை இல்லை, கீழ் நோக்கி உங்களுடைய வெயிட் கீழே வந்தா பிரச்சனை இல்லை, மேலே போச்சுன்னா வெயிட் அதிகமாகிடும். அதனாலதான் நிறைய பேருக்கு தியானம் செய்யும்போது தலையில வலி வருது, கனமாகுது. அவர்கள் அந்த எண்ணத்தையே சகசிராரத்தை நோக்கி அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பினால் அது மிக வேகமாக வந்து திரும்பவும் ஆக்ஞாவிலேயே விழும். அப்படி விழுவதுதான் வலி. எனவே நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் என்பது பொருட்களிலால் ஆனது, ஸ்தூலமானது, பருப்பொருட்கள். இந்த பருப்பொருட்கள் எல்லாம் உண்மையில் பொருட்கள் அல்ல, அவை அலை வடிவத்தில் இருந்தவை, இப்போது பொருளாக இருக்கிறது. திரும்ப இந்த பொருள் அலையாக மாறும். அலை பொருளானது, பொருள் அலையாக சொல்லலாம். அப்போ அலையாக இருந்த நாம் இப்போது பொருளாக இருக்கிறோம், திரும்ப அலையாக மாறுவோம். அலையாக இருந்த ஒன்று பொருளாக மாறுவதைத்தான் நாம் பிறப்பு என்று சொல்கிறோம்.
பொருளாக இருக்கும் ஒன்று அலையாக மாறுவதைத்தான் நாம் இறப்பு என்று சொல்றோம். எனவே உங்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. நீங்கள் செய்வதெல்லாம் பொருளாகவும் அலையாகவும் மாறி மாறி தோன்றுகிறீர்கள். இதை நீங்கள் ஜனன மரணம் என்று புரிந்து உங்களுக்கு அழிவில்லை. எனவே இந்த சத்தியத்தை நாம் எங்கே புரிந்து கொள்வதுன்னா, நீங்க பொருளாக இருக்கிற வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. பொருளுக்கு மரணம் உண்டு. அதனாலதான் நிறைய பேர் தனக்கு மரணம் உண்டு என்று நம்புகிறார்கள். காரணம் என்னவென்றால் பொருளுக்கு அழிவு உண்டு. ஆனால் அந்த அழிந்த பொருள் என்னவாக மாறுகிறது என்ற அறிவு இல்லாததால் அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். ஞானிகள் யார் இந்த ஆக்ஞாவை கடக்கிறார்களோ அவர்களுக்கு புரிந்து விடுகிறது, நாம் ஒரு பொருள் அல்ல, உடல் அல்ல என்று புரிந்து விடுகிறது. தாம் ஒரு அலை என்று புரிந்து கொள்கிறார்கள். அலைக்கு அழிவில்லை, எனவே எனக்கு அழிவில்லை. எனவே புருவமத்தி தியானம் என்பது என்னவென்றால், உங்களை நீங்கள் இதுவரையிலும் உங்களை நீங்கள் எதுவாக கருதி கொண்டிருக்கிறீர்களோ அவையெல்லாம் தகர்க்கும் இடம், அந்த இடத்தையெல்லாம் உடைக்கும் இடம். அதன் பிறகு நீங்கள் எப்படி இருந்தீர்களோ, அல்லது நீங்க என்னவா இருந்தீங்களோ, நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பணக்காரன், நான் படிச்சவன், எனக்கு ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் தெரியும், ஆன்மீகத்தையே கரைச்சு குடிச்சவன், இப்படிங்கிறதெல்லாம் அங்க போன வேலைக்காகாது. அங்கே போய் ஒன்றுமற்ற குழந்தைத்தனமான நிலையில் மட்டும்தான் நீங்கள் ஆக்ஞாவை கடக்க முடியும். அதனால்தான் இயேசு சொல்கிறார், பரலோகம் ராஜ்யம் என்பது குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு அங்கே வேலை இல்லை. யார் பெரியவர்? எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்பவர்கள் பெரியவர்கள், தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்பவர்கள் குழந்தைகள். எனவே குழந்தைகள் மிக சுலபமாக ஆக்ஞாவை கடக்க முடியும், பெரியவர்கள் அங்கேயே நிற்க வேண்டியது. எனவேதான் இந்த புருவமத்தி தியானம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. என்னுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அது மிகப்பெரிய வேலை செய்யும். அதனால ஒரு தியானி ஆக்ஞா வரை செல்ல முடியும், ஆக்ஞா வரை, ஆக்ஞாவை கடக்க முடியாது. ஆக்ஞா வரை செல்வதற்கு யாருடைய உதவியும் இல்லாமலேயே நீங்கள் தியானம் செய்து அதை அடைய முடியும். பருப்பொருள் தானே. நீங்க உங்களை பெரிய ஆள் நினைச்சுக்கிறீங்க, எனக்கு ஆன்மீகத்துல எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறீங்க, நான் ஞானின்னே நினைச்சுக்கிறீங்க. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களை ஞானின்னு நினைச்சிட்டு கூட நீங்க ஆக்ஞா வரைக்கும் போகலாம். ஆனால் ஆக்ஞாவை கடக்கும் போது நீங்கள் பெற்ற அந்த ஞானத்தை கைவிட வேண்டும். நான் ஞானி அல்ல என்று நீங்கள் உங்களை ஒதுக்கும் போது, உங்களை நீங்கள் கைவிடும் போதுதான் அந்த ஆக்ஞாவையே கடக்கும். எனவே எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானம் தான் முடிவானது, அதுதான் எண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எண்டு தான். எது வரைக்கும்னா ஆக்ஞா வரைக்கும். ஆக்ஞாவுக்கு தாண்டி நீங்க மேல போகும்போது அது தன்னுடைய வேறொரு பரிமாணத்துல வேலை செய்யும். அதனுடைய டைமென்ஷன் வேற. அப்போ நீங்கள் நல்லவர், கெட்டவர், பாவி, புனிதமானவன், நான் ஆன்மீகத்தை பின்பற்றுவன், எனக்கு ஆன்மீகமே தெரியாது, நான் குடும்பஸ்தன், நான் பிரம்மச்சாரி, இதெல்லாம் எது வரைக்கும்? ஆக்ஞா வரை. அதற்கு மேல போயிட்டா நீங்க அலையில ஏது புனிதமான அலை, கெட்ட அலை, ஆன்மீக அலை, குடும்பஸ்த அலை, பிரம்மச்சாரி அலை, அலைனா அலைதான். எனவேதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆக்ஞாவில் ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. ஆக்ஞாவை கடந்து செல்வது என்பது கடினமானது. இந்த இடத்தில் தான் குருவினுடைய பணி தொடங்குது. அதனாலதான் எல்லா குருமார்களும் நெற்றி பொட்டில் கை வைத்து தொடங்குகிறார்கள். தீட்சை அங்கதான் கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, உங்களால் அதை ஜம்ப் பண்ண முடியாது. உங்களாலே நான் சொல்றது, நீங்கள் உங்களை பற்றி வச்சிருக்கீங்களே அகங்காரம், அந்த அகங்காரத்தால நீங்க ஆக்ஞாவை கடக்க முடியாது. அதை கொண்டு, ஆக்ஞாவை கொண்டு நீங்கள் கடக்க முடியாது. அதாவது உங்களுடைய கால்களை கொண்டு நீங்கள் நதியை கடக்க முடியாது. நீங்கள் அந்த நதியை அல்லது கடலை கடக்க வேண்டுமானால் வெறும் கால்கள் போதுமானது அல்ல. அந்த நிலையில் நமக்கு நாம் இதுவரையிலும் வைத்திருந்த நம்முடைய எல்லா விதமான அடையாளங்களையும் விட்டு விட்டு மேலே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்திற்கு பிறகான பயணம்ங்கிறது சவாலானதா இருக்கு. அதனாலதான் எல்லா குருமார்களும் நெற்றி பகுதியில், நெற்றி பொட்டில் தீட்சை அளிக்கிறார்கள். காரணம், அந்த பகுதியை நீங்கள் கடப்பதற்கு நீங்கள் தனியாக கடக்க முடியாது. மாறாக நீங்கள் அலை வடிவில் அங்கிருந்து கடக்க வேண்டும். அந்த அலை வடிவை உங்களை அலையாக மாற்றுவதற்கு உதவி செய்வதுதான் ஒரு குருவினுடைய. புருவமத்தி தியானம் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி
சாதாரண தியானம் அல்ல, அது எல்லோராலும் மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் நெற்றி போட்டுல கவனம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. யாரும் சொல்றதும் இல்லை. எதுக்காக நம்ம அந்த பகுதியில் தியானம் பண்றோம்னு சொல்றதும் இல்லை. எனவே புருவ மத்திய தியானம் என்பது அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இதுவரையிலும் நீங்கள் வடிவத்தில் இருக்கும் நீங்கள் வடிவம் இல்லாததாக மாற்றக்கூடிய அந்த அறை. இப்போ ஒரு துணி கடைக்கு போனோம்னா நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு புது ஆடை எடுக்கிறோம். அந்த ஆடையை ஒரு ட்ரையல் ரூமில் போய் மாற்றுறோம் இல்லையா, வேற ஆடைக்கு மாறுவது. அது வரையிலும் இருந்த பழைய ஆடையிலேருந்து புதிய ஆடைக்கு மாறுறோம் இல்லையா, அந்த ட்ரையல் ரூம் தான் நம்முடைய ஆக்ஞா. அந்த இடத்துல போய் நம்ம மாற்றிக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எண்ணத்தின் மாறாமல் தாங்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அந்த பகுதியை கடக்க முயற்சி செய்யும்போது, உதாரணமாக விண்வெளி இப்போ புவி பகுதி இருக்குது, பூமி பகுதி இருக்குது. இந்த பூமி பகுதியிலிருந்து ராக்கெட் மூலமாக நீங்கள் இந்த விண்வெளியை கடக்கணும் அப்படின்னு கேட்டீங்க, முயற்சி பண்ணிங்கன்னா, இந்த விண்வெளியினுடைய வேகத்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உராய்வுனால அந்த விண்கலம் சூடாகி எரிஞ்சு போயிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விண்கலத்தை எளிதில் சூடேறாத வண்ணம் நல்ல மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டல் அப்படிங்கிற ஒரு மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. அதன் மூலமாகத்தான் இந்த ராக்கெட் அந்த பகுதியை கடக்க முடியும். அப்போ இந்த ஆக்ஞா பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட் ரெசிஸ்டன்ட் ஏரியா. அந்த பகுதியை கடக்கும்போது ஏராளமான வெப்பம் உருவாகும். எப்படி ராக்கெட் கிளம்பும்போது மிகப்பெரிய ஆற்றல் உருவாகுதோ, அல்லது ஒரு அணுவை பிளக்கும் போது எப்படி மிகப்பெரிய ஆற்றல் உருவாகுதோ, அதே போல அந்த இடத்தில் மிகப்பெரிய ஆற்றல் உருவாகிறது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அகங்காரம்ங்கிற அணுவை பிளக்கும் போது அணுவை பிளப்பதை விட அதிகமான ஆற்றல் வெளியாகும். எனவே அந்த பகுதியின் அதிகமான ஆற்றல் வெளிப்பாடாகத்தான் நமக்கு தலைவலியும், அந்த இடத்துல குத்தல். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பகுதி எப்பவுமே தொந்தரவாகவே இருக்கும், பாரமாக இருக்கும், வலிக்கும், தலை சுத்தும், குத்தலாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய வெப்பம். இந்த பகுதியை கடப்பதற்கு தான் குரு உதவி செய்வார். குருவினுடைய வேலை ஒன்றே ஒன்று தான். கீழே இருந்தெல்லாம் யார் வேணால் வந்துடலாம். அந்த பகுதியிலிருந்து அந்த இடைவெளி, ஆக்ஞாவுக்கும் துரியத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை உங்களை பாதுகாப்பாக கடக்க செய்வது எப்படி அப்படிங்கிற பயிற்சியை உங்களுக்கு வழங்குபவர் தான் குரு. குருவுக்கு வேற மிகப்பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த சின்ன ஏரியாவை கடக்க உதவி செய்யணும், அவ்வளோ. உதாரணமா நாம தரையில் எவ்வளோ தூரம் வேணால் நம்ம பயணம் பண்ணி போயிருப்போம். ஆனால் இப்போ கங்கைக்கு போனோம்னு வைங்க, கங்கையிலிருந்து அடுத்த கரைக்கு போகணும், அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகணும்னா நாம் தனியாக போக முடியாது. அதுக்கு ஒரு படகுக்காரருடைய உதவி தேவை. அதே போல தான் நாம் எவ்வளோ தூரம் மூலாதாரங்கிற பகுதியிலிருந்து எவ்வளோ தூரம் சுற்றி ஆக்ஞாவுக்கு போனாலும் அங்கே போய் நம்ம சும்மா நிற்க வேண்டியதுதான். அதன் பிறகு நம்மளால் கடந்து போக முடியாது. குரு என்ற படகோட்டி தான் நம்ம கொண்டு போய் உரிய அதாவது சகசிராரம் அப்படிங்கிற அந்த பகுதியில் கொண்டு போய் நம்மளை இறக்கி விடுவார். எனவே இந்த அதாவது அப்போது குருவுக்கு என்ன ஸ்பெஷல், எப்படி இருக்குது, அவருக்கு மட்டும் அதை கடக்கும் நுட்பம் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு என்பவர் யாருன்னா, உங்களுக்கு அதாவது வித்தைகளை காட்டுவர் குரு அல்ல, தொட்டு காட்டுபவர் தான் குருன்னு சொல்லுவாங்க. தொட்டு காட்டும் வித்தை. என்ன தொட்டு காட்டுறாருன்னா, எந்த பகுதியிலிருந்து நீங்கள் எந்த பகுதிக்கு கடக்க வேண்டுங்கிற தொட்டு காட்டுவார். இங்கிருந்து நீ கடக்கணும்னு தொட்டு காட்டார். நெற்றி பகுதி, நெற்றி பொட்டை, புருவமத்தியை தொட்டு இங்கிருந்து நீங்கள் அதை கடந்து போக வேண்டும் என்று யார் சுட்டி காட்டுகிறாரோ, அல்லது அங்கிருந்து எப்படி பாதுகாப்பாக கடந்து செல்வது என்பதை உங்களுக்கு விளக்குகிறாரோ அவர்தான் குரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார், அவருடைய குரு மூலமாக அல்லது அவரே சுயமாகவே அந்த பகுதியை கடக்க முயற்சி பண்ணியிருப்பார், கடந்து அதை வெற்றி அடைந்திருப்பார். சொல்லப்போனால் அந்த பகுதி அவருக்கு பழக்கம். இப்போ கங்கை ஆற்றை நம்ம கடக்கணும்னா அந்த பகுதியில் எந்த இடத்துல ஆழம் இருக்கும், எந்த இடத்துல பள்ளம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் படகோட்டிக்கு நல்லா தெரியும். எனவே அவர் அடிக்கடி அந்த பகுதியில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு நல்லா தெரியும். எனவே நம்ம எளிதாக அந்த பகுதிக்கு கொண்டே விடுகிறார். நானே போக முடியாதுன்னா போகலாம், நீங்கள் நீந்தி போகலாம். ஆனால் நிறைய அட்டம்ப்ட் நீங்கள் முயற்சி பண்ணணும். நிறைய நேரங்கள் அது ஃபெயிலியர் ஆகிடும். திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், அதில் நீங்கள் அடிச்சுட்டு போகப்படலாம். இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் உண்டு. அதனால் நிறைய பேர் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்காக தான் இந்த படகை நாம் பயன்படுத்துகிறோம். அதே போல் தான் இந்த பகுதியை கடப்பதற்காக நாம் ஒரு குருவை பயன்படுத்துகிறோம். எனவே மற்ற பகுதியில் தியானம் செய்வதை போல் என்ன சொன்னால், மூச்சில் நீங்கள் தியானம் செய்கிறது கூட சுலபம். ஏன்னா மூச்சும் கூட ஒரு காற்றும் கூட ஒரு பொருள் தான், பருப்பொருள் தான். அதில் கூட சேஃப்டி இருக்குது. ஆனால் நெற்றி பொட்டில் நீங்கள் தியானம் செய்யும்போது
எந்த விதமான பாதுகாப்பும் உங்களுக்கு இல்லை. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அலையாக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அப்போ அந்த அந்த அலையாக மாறும்போது அங்கே என்ன நிகழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் அதை அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிற உணர்வோடு இருக்கணும். எனவே வெறுமனே அந்த இடத்துல ஒளி தெரியுது, ஏதோ வெளிச்சம் தெரியுது அப்படின்னா அது வேறு ஏதோ ஒன்று என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு ஏதோ ஒன்று எல்லாம் அல்ல, அது நீங்கள் தான் அந்த இடத்தில் ஒளியாக மாறுகிறீர்கள். அதன் பிறகு நீங்கள் அந்த ஒளியும் மறைந்து போய் அலையாக மாறிவிடுகிறீர்கள். இந்த நுட்பம் தான் குரு மத்தியில் நிகழ்கிறது. எனவே இது சரியான ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலின்படி செய்யும்போது இது மிக சுலபமாக இந்த அலைத்தன்மைக்கு நாம் மாற முடியும். எனவே பொருளாக, உடலாக, மனமாக இருக்கும் நம்மை அலையாக மாற்றக்கூடிய இடம்தான் உருவம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9556293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.